தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் என்னென்ன இலவசங்களை தங்கள் கட்சி வழங்கும் என்பது குறித்த அறிவிப்புகள் சற்றே முக்கியத்துவத்தை இழந்துவிட்டதாக கருதப்பட்டாலும் அத்தகைய அறிவிப்புகள் இன்னும் தொடர்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆட்சியாளர்களால் மக்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட இலவச பொருட்களின் பயன்பாடு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளையும் தாண்டி மக்களுக்கு ஆடம்பரமான இலவசங்கள் அளிக்கும் கலாச்சாரத்தை 2006இல் திமுக அறிமுகப்படுத்தியது. அது அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பையும் தேடி தந்தது. அதை அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற இலவச அறிவிப்புகள் அனைத்து கட்சிகளாலும் பயன்படுத்தப்பட்டன. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இலவச மழை பொழிந்து வருகிறது. ஆனால் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச டிவி, கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி போன்றவை எந்த அளவிற்கு பயன்பட்டுள்ளது என்பது அவர்களின் கருத்து என்ன என்பதும் தற்போது பார்க்கலாம். இளைஞர்களுக்கு வேலை கொடுங்க, படித்த பட்டதாரி எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க, இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இலவசங்கிறது யார் தலையில இல்லை, நம்ம தலையிலே தான் திருப்பி விடியுது. அது ஒரு பொருள் 10 ரூபாங்கிற பொருள் அது 15 ரூபா வருதுன்னா நம்மளுடைய காசு தான். இலவசம் அதில் அவங்க கொடுப்பாங்க, அவங்க சம்பாரிச்சா இருந்தால் கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க இலவசமாக. நம்மளோட கஷ்டத்தை தான் இலவசமாக கொடுக்குறாங்க. கல்வி, இருக்கிற இடம், இருப்பிடம், அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவம், இது 3ம் நல்லபடியாக இருந்தால் எங்களுக்கு போதும், வேறு இலவசம் வேண்டாம். மக்களின் கருத்து இவ்வாறு இருக்க அரசியல் கட்சிகளோ இதனை மக்களின் நலனிற்கு உதவும் சலுகைகளாகவே கருதுகின்றனர். மாணவர்களுக்கு ஏற்கனவே லேப்டாப் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த லேப்டாப் 3G 4G கனெக்ஷனோட தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் எதுவும் இலவசம்னு நேரடியாக முன்ன மாதிரி மிக்சி, கிரைண்டர், டிவி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது நேரடியாக ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரீபீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, இலவசமான பொருட்கள் பற்றி கேட்டிருந்தீங்க. இது மாதிரி கவர்மெண்ட் இது மாதிரி இலவச பொருட்கள் தரதுனால மை பர்சனல் வியூ மக்களோட இருக்கிற டிக்னிட்டி ப்ளஸ் அவங்களோட இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக லோவர் ஆகும் தவிர இட் வில் நாட் அவங்களுக்கு இட் வில் நாட் ஹெல்ப் தம் இன் எனி வே இந்த பர்சனல் லைஃப். ப்ராப்ளம் அவங்க சோஷியல் லைஃப் வீட்டில் ஒரு ஃபேன், ஒரு மிக்சி, இல்லாட்டி ஒரு ஆடோ மாடோ இருக்கும் தவிர அது அவங்க பர்சனல் லைஃப் ஷுவராக ஹெல்ப் ஆகாது. அண்ட் லாங் ரன்லையும் ஹெல்ப் பண்ணாது ஃபார் ஷுவர். மக்கள் நல திட்டத்திற்கும் மக்களை கவரும் திட்டத்திற்கும் இடையே வித்தியாசம் இருப்பதாக கூறுகிறார் பொருளாதார வல்லுநர் சி. லட்சுமணன். மக்களுக்கு ஒரு விதமான ஆசையை அல்லது போதையை இலவசமாக கிடைக்குங்கிற ஒரு போதையை தூண்டி அவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முக்கிய அம்சம். அதனால தான் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே எங்கேயும் இல்லாமல் 2000 ரூபாய்க்கும் ஒரு வேட்டி சேலைக்கும் 2005 2006 அசோக் நகரில் எம்ஜிஆர் நகரில் 40 பேர் மிதிப்பட்டு செத்தாங்க. அது பணக்காரர் ஏழை எல்லாம் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் மிதிப்பட்டு செத்தாங்க. அதை பற்றி இந்த சமூகம் கண்டுக்கல. அத்தியாவசிய சேவைகள் இலவசமாக அளிக்கப்படுவதற்கும் இலவசமாக பொருட்கள் அளிக்கப்படுவதற்குமான வேறுபாட்டை மக்கள் உணர்வார்களா என்ற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. இலவசங்கள் தேவையா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அத்தியாவசிய சலுகைகளை அரசு புறம் தள்ளுவதை மக்கள் விரும்பவில்லை என்றே தெரிகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் கருணாவுடன் ஸ்வேதா, மகாலட்சுமி மற்றும் சௌந்தர்யா.